விசுவாசிச்சினா சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய மகிமையை காண்ப நான் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய மகிமையை அனுதினமும் நான் காண்கிறேன். என்னுடைய குடும்பத்துல நான் பார்க்கிறேன், என்னுடைய ஊழியத்துல நான் பார்க்கிறேன், என்னுடைய தேவையில நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, என்னுடைய சகல காரியத்திலையுமே நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். அப்ப இங்க வேத வசனம் அதுதான் சொல்லுது, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். சர்ச்சைக்கு வரீங்களே, இத்தனை வருஷம் வரீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களே, என்னைக்காவது தேவ சமூகத்துல ஒரு நாள் முழுக்க தொடர்ந்து அமர்ந்தது உண்டா? சர்ச்சிலே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்கார முடியல. என்ன போக்குவரத்துமா தான் இருக்கிறது. சில ஆட்கள் எல்லாமே, சில ஆட்களுக்கு பொழப்பே அதான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஆமா, அதிகாலையில எழுந்து ஜெபித்து பழகணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சபை காலையில நடக்குது, அதிகாலை வேளையில நடக்குது இல்ல. அதிகாலையில எழுந்து உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஜெபிச்சு பழகணும்னா தான் நம்ம பிள்ளைகள்லாம் சபையில தூங்க மாட்டாங்க. அல்லேலூயா, கணவன்மார்கள் தூங்க மாட்டாங்க, சகோதரிமார்கள் தூக்கம் வராது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நோக்கி பார்க்கணும். பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்னாடி உன் கண்களை ஏறெடுக்கணும். அல்லேலூயா. அப்ப அங்க வேத வசனம் என்ன சொல்லுது? இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும். வேலைக்காரியினுடைய கைகள் யார நோக்கி இருக்குமா? எஜமாட்டி. வேலைக்காரனுடைய கை யார நோக்கி இருக்கும்? அல்லேலூயா. அவங்க கையெல்லாம் சோத்திரம். வேலைக்காரன் கை, வேலைக்காரியினுடைய கை எஜமாட்டிய நோக்கி இருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுடைய கை யார நோக்கி இருக்கணும்? உலகத்தை நோக்கி இருக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. உலகத்தை நோக்கி என் கை நீட்டப்படக்கூடாது. உன்னதத்தை நோக்கி என் கை நீட்டப்படணும். உன்னதத்தை நோக்கி என் கண்கள் நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். பாருங்க, வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர் எங்களுக்கு இரக்கம் செய்யற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. வியாதின்னு நிறைய பேர் இன்னைக்கு சபையில புலம்புறாங்க. வியாதியோட இருக்கிற மாத்திரை ஹாஸ்பிட்டல் அலையிற கடன் தீராத கடன், எப்ப பார்த்தாலும் கடன், வருஷம் 365 நாளும் கடன்லயே சாகிறது. என்ன சபைக்கு அப்படிப்பட்ட சாபம் எல்லாம் உன் குடும்பத்தை விட்டு போகலன்னா நீ என்ன செய்யலன்னு அர்த்தம்னா, இங்க வேதம் அதுக்கு பதில் கொடுக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும். அல்லேலூயா, ஆமென். இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. இரக்கம் செய்கிற வரைக்கும் நம்மளுடைய கண் எதை நோக்கி இருக்கணும்? கர்த்தரை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா.